ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். பசங்கள ஹீரோ கிட்ட காட்டாமலே வளர்ப்பாங்க. அதனால ஹீரோவுமே இப்போ பசங்க படிக்கிற ஸ்கூல்ல பிடி சாரா சேர்ந்திருப்பாரு. பசங்க க்ளோஸா பழகுற பிடி சார பார்க்கணும்னு ஹீரோயின் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. பார்த்தா ஹீரோ தான் அங்க பிடி சாரா இருக்காரு. இதனால ஹீரோயினை இப்போ கடுப்பாயி திட்டிடுறாங்க. பசங்களுமே இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவோ ஹீரோ கிட்ட வந்து நக்கலா பேசுறாரு. உன் பசங்களை நீ பார்க்கணும்னா கூட என் கிட்ட கெஞ்சி பெர்மிஷன் வாங்கணும். அப்பதான் உன்னால பார்க்க முடியும்னு சொல்றாரு. அப்பாவோட பிசினஸ் எல்லாம் ஹீரோயின் தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த மீட்டிங்க்கு அப்பாவே அனுப்புறாங்க. ஆனா வழியிலேயே ரவுடிங்க துப்பாக்கியோட ஹீரோயினோட அப்பாக்கு அட்டாக் பண்றாங்க. அவரும் ஒரு வழியா தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் அப்பாவுமே மினிஸ்டருக்கு கால் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ண வந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ அவருமே ஒரு ஆபீசர் அனுப்புறாரு. பார்த்தா ஹீரோ வராரு. ஹீரோயினும் கோவமா மினிஸ்டருக்கு கால் பண்ணி எதுக்காக இவர் அனுப்பியிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் ஆபீசர் அவர் தான், உங்க கேஸை முடிப்பாருன்னு சொல்றாரு. ஹீரோவுமே இப்போ அதே நக்கலோட ஹீரோயினோட அப்பா கிட்ட கெஞ்சனாதான் பசங்களை பார்க்க விடுவேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க வெளியே போகணும்னா கூட நான் தான் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றாரு. இங்க வந்து கேஸை பாப்பாருன்னு பார்த்தா இவரு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினுமே பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இப்போ மினிஸ்டர் கிட்ட ஹீரோ வந்ததுல இருந்து வேலையை பார்க்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வேற ஆளை அனுப்ப சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல போய் என்கொயரி பண்ணிருப்பாரு. ரவுடிங்க யூஸ் பண்ண துப்பாக்கி எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததா இருக்கும். அதனால நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின்மே இவர் ஒர்க்கை பார்த்து பாராட்டி கையெல்லாம் கொடுக்குறாங்க. பசங்களுமே இப்போ அப்பா கிட்ட க்ளோஸா இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. இது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண அரேஞ்ச் பண்றாரு. இப்போ மாப்பிள்ள வரப்போறாரு. அதுவும் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லி ஹீரோ வெறுப்பேத்துறாரு. யாரா அது வரப்போறதுன்னு பார்த்தா வெங்கடேஷ் வராரு. ஹீரோவுமே நம்மளை விட ஸ்டைலா அழகா இருக்கானேன்னு சொல்லி பாக்குறாரு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஹஸ்பண்ட் நான் தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. பரவாயில்ல, நான் ரொம்ப மோசமானவன் கிடையாது, பசங்களை வந்து உங்களை பார்க்க விடுவேன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு ஹீரோமே அதிர்ச்சி ஆயிடுறாரு. பொண்ணு பார்க்க வந்ததுக்கே வெங்கடேஷோ ஒரு கடையவே எடுத்துட்டு வராரு. இப்போ ஹீரோயினை பார்த்து அழகா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வெக்கலாம் பண்றாரு. ஹீரோயின்மே அவங்க அப்பா கிட்டே எனக்கு ரெண்டாவது கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோ வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம ஹீரோயினுக்கு இப்பவும் என் மேல காதல் இருக்கு, அவ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி கெத்தா சொல்றாரு. இதுல கடுப்பான ஹீரோயினோ ரெண்டாவது கல்யாணத்துக்கு இப்ப சம்மதம் சொல்லிடுறாங்க.